தலைக்கேறிய போதையில் பாதை மாறி ரயில்வே டிராக்கில் காரை ஓட்ட முயன்ற இளைஞர் செய்த சம்பவம் குறித்து பார்க்கலாம் விரிவாக. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் பகுதியில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தள்ளாடும் போதையில் மாசாக ரீல்ஸ் எடுப்பதற்காக அந்த இளைஞர் தனது மஹிந்திரா தார் காரை ஓட்டிக்கொண்டு அந்த பகுதியிலிருந்த ரயில்வே டிராக்கில் நுழைந்திருக்கிறார். பிறகு ரயில் தண்டவாளத்தில் காரின் சக்கரங்கள் அங்கும் இங்குமாக சிக்கிக்கொண்டு போதையில் கியரை மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டு தவித்திருக்கிறார் இந்த போதை இளைஞர். இதனிடையே அப்போது அந்த வழியாக வந்து கொண்டிருந்த சரக்கு ரயிலின் லோகோ பைலட் தண்டவாளத்தில் காருடன் இளைஞர் இப்படி தத்தளித்ததை கண்டு சுதாரித்துக் கொண்டார். இதனால் சுமார் 30 அடிக்கு முன்பே சரக்கு ரயிலை உஷாராக நிறுத்தியதால் ஜெய்ப்பூரில் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. சமீப ஆண்டுகளாகவே நாட்டில் ஒடிசா, சென்னை, மகாராஷ்டிரா, தெலுங்கானா என அடுத்தடுத்து ரயில் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போதையில் தடம் மாறி தண்டவாளத்தில் இப்படி காரை ஓட்டி வந்த இளைஞரால் ஏற்பட இருந்த பெரும் விபத்து லோகோ பைலட்டால் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் ரயில்வே போலீசார் மற்றும் பொதுமக்களின் உதவியோடு காரை மீட்ட அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்த நிலையில் போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்டார். இது தொடர்பாக பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த இளைஞரை கைது செய்தனர். இந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.